படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர். சிறந்த ஒரு இல்லை ஆக்சுவலாக ஒரு சிறந்த ஹீரோன்னு சொல்கிறாங்கல்ல. படம் சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குது. இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. சாங்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களோட கேரக்டருக்கு அவங்கவுங்க சூப்பராக அவர் கரெக்டாக இவங்களுக்கு இது சூட் ஆகும்னு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கேரக்டருமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஹீரோவுமே, ஹீரோயின்ஸ் எல்லாருமே. ஸ்டோரி பிடிச்சிருக்கு எல்லாமே. ஆக்சுவலாக வந்து பழைய அவர் எப்போவுமே எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நார்மலாகவே கான்செப்ட் அவர் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான் இது டோட்டலாக. ஸோ ஃபேமிலியோட நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. லாஸ்ட்டாக தனுஷ் டைரக்ஷனில் வந்து ராயன் படம் மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருந்துச்சு. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ராயனுமே பெஸ்ட்டு தான், இதுவுமே பெஸ்ட்டு தான். நம்ம எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுமே நல்லாயிருக்கும். நித்யா மேனன் காம்போ எப்போவுமே சூப்பர் தான், நல்லா இருந்தது. புரியல. ஐயோ அவர்னாலே பெஸ்ட்டு தாங்க. இதில் என்னங்க தனித்தனியாக சொல்கிறது. அவர் ஹீரோவாகவும் பெஸ்ட்டு தான், டேரக்டராகவும் பெஸ்ட்டு தான், எல்லாத்துலேயுமே அவர் பெஸ்ட்டு தான். த பெஸ்ட். எல்லாமே நல்லா இருந்தது. ஓ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே, நீங்கள் இன்னும் மூவி பார்க்கலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இருந்தது அவரோட மியூசிக். அதான் நான் சொல்லிட்டேன், 10/10 தான். மூவி நல்லா இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. தனுஷ் அண்ட் ராஜ்கிரண் காம்போ இஸ் பேக். பாப்பாண்டிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் ஒன்று பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இட்லி கடைக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டில் வச்சு பயங்கரமாக முடிச்சிருந்தேன். ஸ்டார்ட் டு எண்ட் ஆல் குட். ரூரல் ஃபேமிலி ஆடியன்ஸ், தலைவன் தலைவியில் எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரூரல் ஆடியன்ஸை நல்லா பிடிச்சிட்டாரு தனுஷ். ஆக்சுவலாக அவருடைய எமோஷன் சீன்ஸு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் பயங்கரம் தான், அதில் எதுவுமே குறையுமே இல்லை. பட் படத்தில் என்ன ஒரு ட்ராபேக்னா ஸ்லோவாக போகுது படம். அந்த ஒரு ஸ்லோ பேஸ்ட் இருக்கிறதுனால சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், சில ஆடியன்ஸ்க்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. பட் நான் படத்தோட ட்ராபேக்காக நான் சொல்கிறேன். சத்யராஜ், அருண் விஜய் தான் டாப் பர்ஃபார்மர். லைக் அவருடைய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து லைக் அவரை அரைச்சிக்கவே முடியாது. என்ன இருந்தாலுக்கப்புறம் ஒரு டாப் நாட்ச் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு படம்னா அது இதுதான். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஹோல் மூவி இஸ் குட். லைக் நித்யா மேனன் தனுஷ் காம்போ இன்னொரு 5-10 படம் வந்தால் கூட நல்லா உட்காந்து பார்ப்பேன். ஃபேமிலி ஆடியன்ஸ், எமோஷன், தலைமுறையாக ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி போகலாம், ஃபாரின் போகலாம், எங்கே வேணால் போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப வந்து சேர்கிற இடம் இதுதான். ரியலாக கனெக்ட் பண்ண முடியுது. லைக் ஃபேமிலி கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போகிறோம். இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. தனுஷோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புரியல ப்ரோ. ஸ்டோரி வந்து பேசிக்காக வந்து வில்லேஜ் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் சிட்டியை காமிச்சு அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க. ஃபுல்லாக வில்லேஜ், ஓவராலாக வில்லேஜில் தான் போகுது படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மோட்டிவேஷன்ன்றது கிடையாது. ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்ம இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமா வந்து கேமியோ, ரெஃபரன்ஸு, விண்டேஜ் சாங்கு அப்படின்றதே போயிடுச்சு. இதை வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக ஓகே ஒரு நல்ல படம், ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். அருண் விஜய் கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் கேரக்டர், பார்த்திபன் கேரக்டரும் நான் ஏதோ ஓவராலாக சுமாராக இருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்திபன் கேரக்டரும் நல்லா இருந்தது. நித்யா மேனன் ரோல் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவங்க ஆக்டிங் வைஸு தெரியும் எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லி. திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் தனுஷ் கூட இது பண்ணுறாங்க. அதனால் இது நல்லா தான் இருந்தது. இந்த ஜிவியோட மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எந்த இடத்துல கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் ரீல் பேஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற அவங்க ஒரு கான்செப்டில் சொன்னாங்க. அதே போல் தான் இருந்தது. இதில் வர என்ஜாமி தந்தான் அந்த பாட்டும் சரி, என்ன சோகம் சரி, எத்தனை சாமி அந்த பாட்டு எல்லாமே வந்து ரீல் பேஸ்டு கிடையாது. கதைக்கு தேவையான இடத்துல பிளேஸ்மெண்ட்டை வச்சு வந்திருக்கு. சூப்பராக. யங்ஸ்டருக்கு எந்த மெசேஜும் இல்லை. அப்பா அம்மா இருக்கும் போது நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு இது போயிட்ட பிறகு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக 2K கிட்ஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து இது எடுத்திருக்க சப்ஜெக்ட் வந்து அந்த விதத்துக்காக தான் எடுத்திருக்காரு அவர். எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் எடுத்திருக்காரு. ப்ரீவியஸ் ஃபிலிம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிலிமில் வந்து உண்மையிலே நல்லா எடுத்திருக்காரு தனுஷ். படம் நல்லா இருக்குது. வேற என்ன சொல்லணும்? ஸ்டோரி பிடிச்சிருக்குங்க. பிரச்சனை இல்லை. சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். தனுஷோட ஆக்டிங் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங் எப்பயும் குறை சொல்ல முடியாதுல்ல, நல்லா இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்குது. அருண் விஜய்க்கு நல்ல ரோல் கொடுத்துருக்குறாரு. தலைக்கு அப்புறம் இவர் கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குது. பிரச்சனை நல்லா இருக்குது. எல்லாரோடைய ரோலுமே நல்லா இருக்குது. நித்யா மேனன் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸை வந்து பசங்க மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து அவருடைய கனவு வந்து புள்ள எடுத்து செய்கிறாரு. அதுதான் மெசேஜ். நல்லா இருக்கு. ஆனால் என்ன, பேரண்ட்ஸை வந்து மதிக்கணும், அவ்வளோதான். ஆமாம், ஒரு சொட்டு கூட போர் அடி. சாங்ஸும் நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. ஃபேமிலியே பார்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை. 10க்கு 9.